ஜானகி சந்தியா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. ரகுராம் வந்து பேசுகிறாங்க காலேஜ் வாசலில் மாயா கிட்டேயும் நம்ம தனலட்சுமிகிட்டையும். மாயா நீ சூப்பராக வந்து இங்கிலீஷ்லாம் பேசுகிற, இதே மாதிரி தனலட்சுமி கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி உன்னோட பழக்க வழக்கத்தை எப்படி மாற்றணும் தனலட்சுமி உனக்கு கற்றுக் கொடுப்பா. சரியா? பேரும் புகழும் வாங்கி தரணும். முதல்ல தனலட்சுமி எனக்கு பாடம் சொல்லி தருவா. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் தனலட்சுமியை எந்த அளவு ட்ரெயின் பண்ண முடியுமோ அந்த அளவு ட்ரெயின் பண்ணிடுறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த காலேஜ் டாப்பராகவும் வரேன், யூனிவர்சிட்டி டாப்பராகவும் வந்து காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கி காட்டுறேன். உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா சூப்பர்மா, இப்படி தான் இருக்கணும். நீ எப்படி இங்கிலீஷ் பேசுறியா அதே மாதிரி தனலட்சுமி இங்கிலீஷ் பேசி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. கற்றுக் கொடுத்துக்கிட்டா போச்சு, இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், இவங்க 2 பேர் பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம டவுனுக்கு வந்திருக்கோம். மாயாவுக்கு ஏதாவது பிடிச்ச பொருள் வேணும்னா அவள் கேட்டு சொல்லுவாள். ஆனால் ஜானகிக்கு எதாவது வேணும்னா நம்ம தானே பக்கத்துலேருந்து வாங்கி தர்றோம். என்ன பண்ணலாம், சரி அவளுக்கே வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டுறாங்க. ஒரு டெலிஃபோன் பூத்தை பார்த்தோன்னே வண்டியை நிப்பாட்டிட்டேன். நான் பேசிட்டு வந்துடுறேன். ஃபோன் செல்லில் பேசுங்களேன், எனக்கு செல்லு கன்வீனியண்ட்டாக இருக்காது, லேண்ட்லைன் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும், நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காலை வந்து எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரகுராம் காலை வந்து பத்மா தான் எடுக்கிறாங்க. அச்சச்சோ, இவள்கிட்ட சொல்லி அப்புறம் ஜானகிட்ட சொன்னால் சரி வராது, அப்புறம் எல்லார் வீட்டுக்கு போனால் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணலாம், சரின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. 2வது வாட்டி ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. நம்ம பாட்டி 2 காலுமே வந்து ரகுராம் தான் பண்ணுறாங்கன்னு தெளிவாக தெரியுது அந்த இடத்துல. நம்ம ஜானகி அம்மாவுக்கு இருப்பினும் வந்து ஐயோ அவர் தான் பண்ணுறாரு, ஆனால் எதுவுமே வந்து பேச முடியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க நம்ம ஜானகி. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அம்மா வந்து ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணிட்டாங்களா, அச்சச்சோ இப்போ என்ன பண்ணுறது, ரகுராம் அப்படின்னு சொல்லி அந்த பேரையே சொல்கிறாங்க. ஏன்பா லூசாப்பா நீ ரகுராம் சொல்லிகிட்டு இருக்க, ரகுராம் தான் வெளியில் போயிருக்கான், எதுவாக இருந்தாலும் அவன் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஃபோன் பேசினா கூட எப்படி பேசணும்னு தெரியல. நான் யார் என்ன ஏதுன்னு விவரம் சொல்லாமல் ரகுராம்னா பின்ன அவர் பேர் சொல்லாமல் வேறு யார் பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஜானகி மனசுலேயே வச்சுட்டு இருக்காங்க. இப்போ 3வது வாட்டி கால் பண்ண போகிறோம், யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போதே ஃபோனுக்கிட்டே நின்னா சந்தேகம் வரும். சரி ஃபோனுக்கிட்ட பெருக்குவோன்னு சொல்லி அப்படியே பெருக்கிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து கால் அட்டன் பண்ணிடுறாங்க. நம்ம ஜானகிம்மா என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ எடுத்தோன்னே நான் தான் ஃபோன் பண்ணுறேன்னு தெரியுமா, ஃபஸ்ட்டு 2 வாட்டி நீங்கள் தான் கால் வந்து எடுத்தீங்கன்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறது என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, தெரிஞ்சே தான் எடுக்காமல் இருந்தியா, எப்படி அசிங்கமாயிடுச்சு தெரியுமா, இங்கே பக்கத்தில் தான் அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. எப்படி நம்ம மனசில் இருக்கலாம் கரெக்டாக வந்து சொல்கிறா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம் நான் பட்டணத்தில் இருக்கேன், உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மரியாதை ரொம்ப அதிகமாக வருது, நான் மரியாதையோடு தான் நடந்துக்கிறேன், உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு என்ன தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி திக்கி தடுமாற்றத்தோட லவ்வர்கிட்ட பேசினா எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசுகிறாங்க. முதல்ல எனக்கு பஞ்சு மிட்டாய் தான் பிடிக்கும். என்னது பஞ்சு மிட்டாயா, இதை எப்படி வெளியில் சொல்லி வாங்குறது, ஐயோ முதல்ல ஒரு வார்த்தை வந்து கேட்டிருக்கா, ஒரு பொருளை அந்த பொருளை வாங்கி தர முடியுமா இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ரகுராம் அந்த இடத்துல. ஜானகிம்மா ஒன்றும் ஃபோன் காலை வந்து கட் பண்ணலை, லைனில் தான் இருக்காங்க. நம்ம ரகுராம்லேருந்து அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க நம்ம ரமணி பாட்டி. எவனோ ஒருத்தன் கிறுக்கு பையன் வந்து பேசியிருந்தான் ரகுராம்னு, ஃபோன் பேசினா கூட யாருன்னு என்ன எதுன்னு தெரில, இது யார் அப்படின்னு சொல்லும்போது இதுவா எல்லாம் வேண்டியப்பட்டவங்க தான், சரி ஃபோனை பேசிட்டு அப்படியே ஆக வேண்டிய வேலையை பாரு, நீங்கள் வந்து முடிச்சோன்னா சமைச்சு முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமையலுக்காக பேசுனேன், உனக்கு ஆசைப்பட்ட பொருளை கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அம்மா பேசுனதெல்லாம் கேட்டுச்சா, கேட்டுச்சுன்னோட 2 பேர் வந்து வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம ரகுராமோட பர்ஃபார்மன்ஸும் ஜானகியம்மோட பர்ஃபார்மன்ஸும். இது எல்லாத்தையும் வந்து மாயா வந்து கேட்டுட்டாங்க. ஓ மேடமுக்கு கால் பண்ணி பஞ்சு மிட்டாய் வேணுமா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம் இந்த இதை எப்படா சொல்லி கேட்குறது, தனலட்சுமிக்கு தான் பஞ்சு மிட்டாய் எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து வருத்தப்படுறது எல்லாம் ஓகே புரிஞ்சிக்க முடியுது. நம்மளே பேச்சா ஆரம்பிப்போம். எனக்கு இப்போ பஞ்சு மிட்டாய் வேணும்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்குறாங்க, அப்படின்னா எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும்னு தமிழில் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா உனக்குமா வேணும், அப்போனா வேறு யாரும் ஃபோனில் வந்து கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி மாயா வந்து சிக்க வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம ரகுராம. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன்னு சொல்லி 2 பேருக்கும் பஞ்சு மிட்டாய் வந்து வாங்கிட்டு வந்து போகிறாங்க. இப்போ ரகுராம் வந்து எப்படி பஞ்சு மிட்டாய் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து வாங்குவாங்க, ஒன்று வந்து பேசுகிறாங்க மாயா, வீட்டில் எத்தனை பேர் இருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டா பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு ரகுராமுக்கு ஐடியாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரி எல்லாருக்கும் ஒரு 10 பீஸை வந்து பார்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே சங்கடமாக போச்சு. சார் 10 பீஸ் வாங்குறேங்கிறீங்க,
ஆனால் எப்படி சார் எங்களால் பார்சல் பண்ணி தர முடியும்? ஏன்பா ஸ்டிக்லேருந்து எல்லாம் இருக்குல்ல, நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நமுத்து போய் இவ்வளோ பெருசாக இருக்கிற பஞ்சு மிட்டாய் கடைசியில் சின்னதாக ஆகிடும் சார் முட்டை சைஸில், அதனால் சரி வராது அப்படின்னு சொல்லும்போது, என்னது முதல்ல வந்து கேட்டிருக்கா நம்ம ஜானகி, அவளுக்காவது ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணுமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம் உடனே வந்து மிஷினை வந்து பார்சல் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்து மிஷினோட போகிறாங்க. பின்னாடி அப்போ வந்து கொடுக்கணும்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க வீட்டில். பஞ்சு மிட்டாய் வந்துருச்சு, நான் வீட்டில் வந்து நிறைய சாப்பிடுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப ரகுராம் கிட்ட நக்கலாக கேட்குறாங்க, என்னப்பா மிஷினையே வாப்பா வாங்கிட்டு வருவேன் பஞ்சு மிட்டாய் வேணும்னு சொல்லிட்டு, யாருக்காக இது மாதிரி பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் போது ஜானகி வந்து வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பஞ்சு மிட்டாய் மிஷின் நமக்காக வாங்கியிருக்காரா? அம்மா மிஷின்லாம் வாங்கலம்மா, பார்சல் பண்ணிட்டு வந்தா சின்னதாகிடுமா, அதனால தான் இப்போ பசங்க எல்லாருக்கும் வேணுங்கிற பஞ்சு மிட்டாய் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மட்டும் கடந்து போயிடுவாங்க. நம்ம வீட்டில் தான் 10-15 பேர் இருக்கோம்ல, ஆளுக்கு 2 வாங்கினா கூட 30 பீஸ் ஆச்சுல்ல, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ரகுராம் வந்து சமாளிக்கிறாங்க. ஒரு பக்கம் பஞ்சு மிட்டாய் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல செஞ்சதை ரகுராம் வந்து ஆஸ்தியாக வாங்கி அப்படியே கொடுக்குறாங்க நம்ம ஜானகி அம்மாட்ட. ஜானகி அம்மா வந்து அன்பா பாசமாக வந்து வாங்குறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கோயிலுக்கு வந்து போகிறாங்க நம்ம ஜானகி அம்மா. ரகுராம் பேரில் அர்ச்சனை பண்ணேன். ஆப்போசிட்டில் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புவனேஸ்வரி தான் வந்திருக்காங்க. அவங்களும் அதே பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னே ஜானகிக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னும்மா வந்து ரகுராம் பேரில் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்க, இப்போ மட்டும் இல்லை, நீ கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் மாதம் இந்த தேதியை வந்து மறக்காமல் நான் அர்ச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், உன்னால் என்ன செஞ்சு கிழிக்க முடியும்னு சொல்லும்போது குருக்கள் வந்து தப்பு பண்ணிடுறாங்க. ஏன்னா புவனேஸ்வரி கொடுத்த தட்டை வந்து ஜானகி அம்மாட்ட கொடுக்குறாங்க. ஜானகி அம்மா கொடுத்த தட்டை வந்து புவனேஸ்வரி வாங்கிட்டு தெரிஞ்சே வந்து கடந்து போகிறாங்க. இது நான் கொடுத்த அர்ச்சனை தட்டு இல்லையேன்னு சொல்லும்போது புவனேஸ்வரிக்கிட்டேருந்து வாங்கி வந்து கொடுக்குறாங்க. திருப்பியும் வந்து அங்கேருந்து கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி எதுவும் பிரச்சனை வரப்போகுதுன்னு, அமெரிக்காவில் படித்தவளை பிடிச்சி லோக்கல் காலேஜில் வந்து சேர்த்துருக்க அறிவிலியா அப்படின்னு நம்ம ஜானகி அம்மா வந்து வம்புலுக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு தெரியும், அந்த பொண்ணை எப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு நல்லாவே தெரியும். சரி என்ன பார்த்து என்ன பிரச்சனை, அதுங்க ஏன் பிரச்சனைப்பா, அதுங்க எங்கே படிக்கணும் ஏது படிக்கணும் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், சரியா? தேவையில்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணி நீயே வந்து வம்பு வழக்கா வந்து பண்ணாத, எனக்கு சுத்தமாக வந்து உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. கிஷோருக்கு இதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் மாயா வந்து எப்பயோ கிஷோருக்குலாம் ஃபோன் அடித்து சொல்லிட்டா, நீ என்னமோ அன்பா பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிற எல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி பதிலடி கொடுக்குறாங்க.